கிடாரி ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ரொம்ப புடிச்சு வந்திருக்கு. என்னன்னா, நான் மித்த படங்கள்லாம் வரும்போது இதில நடிச்சா போதும் அப்படின்னு நான் நெனச்சிருப்பேன். இந்த படத்தில நம்ம நடிச்சிருக்கலாம். இது அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். நான் கிடாரியோட அந்த ஸ்டைல் மேக்கிங் அந்த கேரக்டர்ஸ்லாம் பார்க்கும்போது, அ இது நம்ம டைரக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அப்படி தோணுன ஒரு படம் தான் கிடாரி. கிடாரி அப்படின்றது ஒவ்வொரு ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க. ஆட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கன்னுக்குட்டிய சொல்லுவாங்க. ஸோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்தில இந்த கோவில்பட்டி சாத்தூர்ல தான் அந்த கதை நடக்குது. கிடாரியோட கதை. ஸோ இதில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு தெனாவட்டா முரட்டுத்தனமா திரியணும்னா கிடாரின்னு அந்த ஊர்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில் ஹீரோவோட பேர் வந்து கிடாரி. ஸோ அதனால தான் கிடாரி இந்த டைட்டில் வச்சு என்னை வந்து எல்லாருமே சுந்தரபாண்டியன், குட்டி புலி இப்படி தான் பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களோட மனசில் ஒரு ஒரு புது இயக்குனர், ஏன்னா புது இயக்குனருக்கு தான் நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவங்களுக்கு வரும்போது எப்படி ஞாபகம் வருதுன்னா, நான் அப்படி தான் தெரிவேன். ஸோ கதை எழுதும் போதே அந்த மாதிரி கிராமத்தில் உள்ள இளைஞராக தான் என்ன நினைக்கிறாங்க. ரொம்ப நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஊரில் இருந்து தான் வருவாங்க. இப்போ நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் அவங்க ஊரில் அவங்க முதல் கதை அவங்களோட கல்ச்சர் படி தான் எடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி தான் திங்க் பண்ணி எனக்கு கதை சொல்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க ஊரில் போய் தான் இருப்போம். இப்போ பிரசாத் பார்த்தோன்னா கோயில்பட்டி. ஸோ அவர் ஊரில் விஷயங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அங்கே தான் போய் நான் பண்ண முடியும். ஸோ சிட்டி சப்ஜெக்ட் பண்ணும்போது அதுக்கான கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் அமையும் போது கண்டிப்பாக பண்ணுவேன். நிறைய சேஞ்சஸ் இருக்குது நிக்கில பண்ணதில். ஏற்கனவே ஒரு பெர்ஃபார்மர் தான் அவங்க. லதான்ற கேரக்டரில் ரொம்ப அமைதியாக அப்படி பேசாமல் ரொம்ப சின்னதாக பேசி தான் இருப்பாங்க. பட் இந்த படத்தில் அதுக்கு கான்ட்ராஸ்ட் ஆப்போசிட் துருன்னு வர்றது, எல்லாமே முரட்டுத்தனமாக அப்படி இப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அப்படி துருன்னு ஓடிட்டுருக்க ஒரு கேரக்டராக இருக்கும். நிறைய பேசும் இந்த படத்தில். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. செம்பான்ற அந்த கேரக்டராக இந்த படத்தில் இருக்காங்க. உங்களை பார்க்கும்போது முரட்டுத்தனமாக வில்லத்தனமாக இருக்குது அப்படின்னும்போது எனக்கு சாஃப்டாக கொடுத்தா நீங்களே சிரிச்சிடுவீங்களே. முதல் படத்திலே கழுத்து இருக்கிற மாதிரி வந்தாச்சு. அதுக்கப்புறம் சாஃப்டாக நடிக்கிறதுக்கு நான் போராடுறதுக்கு பண்ணவே முடியாது. நான் வரும்போது நீங்கள் தான் சொன்னீங்க நீங்கள் வில்லன் நடிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏன் அதை சொல்கிறீங்கன்னா முரட்டுத்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது சாஃப்ட்ன்றது வந்து நான் கோவப்படும் போது உங்களுக்கு வந்து அவ்வளோ இதாக தெரியுது. ஸோ அப்போ அந்த மாதிரி தான் அவங்க படத்தில் பார்த்த ஒரு விஷயத்தை அப்படி தான் எனக்கு கொடுக்குறாங்க. நானும் ஒரு படத்தில் வந்து வில்லன் பண்ணணும்னு ஆசை. பட் அது கதை வரும்போது கண்டிப்பாக பண்ணுவேன். மதுரையில் எனக்கு எல்லா இடமும் பிடிக்கும். நான் வந்து என்னோடய ஊர் அப்படின்னும் போது எனக்கு கிராமங்கள் இதெல்லாம் பிடிக்கும். ஸோ இப்போ அவ்வளோவா போக முடியல. பட் ரொம்ப நான் எனக்கு பிடிக்கும். ஒவ்வொரு இடங்களும் பார்க்க பிடிக்கும். ஸோ என்னோடய ஊருன்றது பிடிக்கும். காவல் கோட்டம்னு ஒரு நாவல் வெங்கடேசன் சாரோட நாவல் அது படித்தேன். அது படித்த உடனே மதுரையை வந்து அப்புறம் நான் படித்து முடித்தோடனே அந்தந்த மதுரைக்கான பேர் காரணம் ஒரு விஷயம் அதில் இருக்கும். விளக்கத்தூணு ஏன் வந்துச்சு, கீழவாசல் ஏன் வந்துச்சு, அப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருந்தது. ஸோ அப்போ மதுரையை நான் போய் மறுபடியும் சுற்றி பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதை வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தேன். ஸோ இதுதான் விளக்கத்தூண் இதனால் வந்துச்சு, அந்த காவல் கோட்டத்தில் வர்ற ஒரு இடம் அப்படின்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படிதான் இந்த படம் என்னென்னா, என்னோடய ஆஃபீஸ்க்கு அவர் வந்தார். பாலமேந்திர சார் வரும்போது ஃபோன் பண்ணார். அதான் ஆஃபீஸ் வந்தோம். நான் உங்கள் ஆஃபீஸ்க்கு வரேன் சார்னு சொன்னேன். ஏன் எதுக்குலாம் எனக்கு தெரியாது. நான் வரேன் சார். நான் இல்லை ஒரு டீயாவது உன் ஆஃபீஸில் கொடுக்க மாட்டியா, அது கொடுக்க சாப்பிட வரேன் நான். சரி வாங்க சார்னு சொன்னேன். வந்தவுடனே கதை சொன்னார். கதை சொல்லி முடித்தோடனே இந்த படம் நான் தயாரிக்கணும்னு சொன்னேன். கண்டிப்பாக பண்ணுறேன்னு நான் சொன்னேன். ஏன்னா நான் அவ்வளோ நேசித்த இயக்குநர்கள் அவரும் ஒருவர். ஸோ அவர் வந்து என்னோடய ஆஃபீஸ்க்கு வந்திருக்கார். முதல் என் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கார். வந்துட்டு ஒரு கதை சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லார். அவரை வெறுங்கையோடு நான் அனுப்ப எனக்கு மனசு இல்லை. நான் நேசித்த ஒரு டைரக்டருக்கு நான் ஏதாவது பண்ணணுன்ற ஒரு விஷயம்தான். ஸோ அவர் இந்த தலைமுறைகள் பண்ணது எனக்கு தான், என் கம்பெனிக்கு தான் பெருமை. ஸோ அவரோட ஏன்னா அந்த வயசில் ஒரு 73 74 வயசில் ஒரு படம் பண்ணணும், நான் வியூ ஃபைண்டரை பார்த்துட்டே சாகணும்னு சொல்கிற இது நாங்களாம் பண்ணுவோமான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அந்த வயசுலையும் பண்ணணும்னு சொல்கிற அவரோட இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்னார், எல்லா கதவுகளையும் தட்டிட்டு கடைசி தான் நான் உன்னை யோசித்தேன் வரணும். அதுதான் வந்து என்ன நீங்கள் முதவே வந்து யோசிச்சு வந்திருக்கோம் சார், நான் பண்ணியிருப்பேன் சார்னு சொன்னேன். ஸோ அவர் அடிபட்டு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் நாங்கள் பேசியிருந்தோம், இன்னொரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். வாங்க சார் நீங்கள் எடுத்துகிட்டே இருங்க சார், நான் வந்து தயாரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அடுத்த படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நான் வந்துடுவேன், நான் அடுத்த ஸ்கிரிப்டை பற்றிலாம் சொன்னார். கவலைப்படாங்க, எந்திரிச்சு வாங்க சார், நீங்கள் எந்திரிச்சு வந்தோடனே அடுத்த படம் வேலைகள் ஆரம்பிக்கணும், சீக்கிரம் எந்திரிச்சு வாங்க சார்னு சொன்னேன். அவர் வரல. தலைமுறைகள் அவருடைய கடைசி படமாக ஆனது. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு நிறைவானதான், அவருடைய மரணம் ஒரு நிறைவாக தான் இருந்திருக்கும். ஏன்னா தலைமுறைகள்னு ஒரு படத்தை முடித்து அவர் நடிச்சிருக்கார். ஸோ என்னுடைய ப்ரொடக்ஷன் அவர் நடித்ததே எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ அவர் நிறைவாக தான் போயிருப்பார். அவர் இல்லைனாலும் அவர் ஆன்மா எங்களோடு இருக்கும். டைரக்ஷன் வந்து அடுத்த வருஷம் அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அடுத்த வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
ஒரு 2 படங்கள் நடிக்க வேண்டியது இருக்குது. அந்த கமிட்மெண்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன். ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் அடுத்து ஒரு படம் நடிக்க போகிறேன். புது இயக்குனர், எல்லாமே புது முகங்கள் தான் நடிக்கிறாங்க அதில். ஸோ அது செப்டம்பர் ஷூட்டிங் போக போகிறோம். ஸோ அதை ஆரம்பிக்க போகிறோம். அதுதான் என்னோடய புது ப்ராஜெக்ட். சமுத்திரக்கனியோட நான் எப்போ வேணால் பண்ணுவேன். அவர் என்னோடய சகோதரர். எப்போ வேணால் பண்ணுவேன். கூடிய சீக்கிரம் அவர் டைரெக்ஷனில் நான் நடிப்பேன். காப்பி சுக்காப்பி அதுன்னு போட்டு அப்படியே லைனில் ஊற்றிக்கிட்டே இருப்பேன். பள்ளி மோர் அப்படியே ஆரம்பிச்சோன்னே அப்படி ஒன்று ஒன்றா படிப்படி எல்லாம் ஏர் பண்ணி மோர் ஆகணும். நைட்டு இதுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு.